வந்து தெரியுதா குளம்? குளம் தெரியுதா? நல்ல சுத்தி மலைகள் இந்த மாதிரிலாம் இருக்கு. அமைதியா இருக்கணும். கதை கேட்கும் போது பேசக்கூடாது. நான் கேட்டா மட்டும்தான் பேசணும். சுத்தி என்னது இருக்கு? சுத்தி என்னது இருக்கு? மலைகளா இருக்கு. அது நடுவுல ஒரு குளம் இருக்கு. இந்த குளத்துல ஒரு நிறைய ஒரு மீன் கூட்டம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. மீன் இருக்குங்களே, நல்ல மீன் எல்லாம் பிடிக்க போவீங்க எல்லாரும். அதுல பெரிய மீன் இருக்கும், சின்ன மீன் இருக்கும், அப்படித்தானே? இந்த குளத்துல எப்படி இருக்கு? நிறைய மீன், பெரிய பெரிய மீன், குட்டி குட்டி மீன், நிறைய மீன் இருக்கு, அப்படித்தானே? இது மாதிரி நிறைய மீன் அந்த குளத்துல வாழ்ந்துட்டு வந்துச்சாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா மீன் ஒரு ஒரு அம்மா மீனும் ஒரு அம்மா மீனும் இந்த பிள்ளைங்க மீனும் இருந்துச்சா. யாரு? அப்ப இந்த அம்மா என்ன சொல்லிட்டே இருப்பாங்களாம் பிள்ளைங்க கிட்ட, எங்க வீட்டுல இது பிஸ்கலா மாதிரி டேனிஜர் மாதிரி, எங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி, அது மாதிரி உங்க வீட்டுல பிள்ளைங்க இருப்பீங்கல்ல, பிள்ளைங்க இருக்கீங்கல்ல. அம்மா என்ன சொல்லுது? ஐயோ, அம்மா மீன் என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுமா பிள்ளைங்கள்ட்ட? அந்த ஏரிக்கு அந்த குளத்து கரை இருக்குல்ல, அந்த கரை பக்கம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, அங்க ஆபத்து இருக்கு, அங்க போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா இந்த அம்மா மீன். இதுல ஒரு ரெண்டு மீன்ல ஒரு மீன் கொஞ்சம் சுட்டித்தனம் அதிகமா பண்ணும் போல. யார மாதிரி? நம்மள மாதிரி நீ சேர்த்து சொல்றீங்க. யார மாதிரி? ஆமா, கொஞ்சம் சொல்லப்படி கேட்காத குட்டி மீன். சரியா? இந்த சொல்லப்படி கேட்காத குட்டி மீன் என்ன செஞ்சுச்சு? சொல்லப்படி கேட்காத குட்டி மீன் அம்மா என்ன செஞ்சுச்சு? குளத்து பக்கம், எந்த பக்கம்? கரை பக்கம் போக கூடாதுன்னு சொல்லிச்சு. அம்மா மீன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு குட்டி மீன் கேட்காம என்ன செஞ்சுட்டு, அங்க ஆபத்து இருக்கு, போகாத போகாதன்னு அம்மா மீன் சொல்லி சொல்லி கேட்காம எங்க போயிடுச்சு? கரை பக்கம் போச்சு. இது கரை பக்கம் போனோம்னா கரையில மேல என்னது நிக்குதுன்னா ஒரு என்னது நிக்குது? காக்கா நிக்குது. காகம். இது என்ன வந்துச்சு? இந்த காக்காட்ட போய் உன் பேர் என்னன்னு சொல்லி இந்த மீன் கேட்டுரு. இது தேவையா? அம்மா என்ன சொல்லுச்சு? கரை பக்கமே போகாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கு. இது கரை பக்கம் போனதும் இல்லாம போய் இந்த காக்காட்ட போய் பேச்சு கொடுத்துருக்கு. இந்த காக்காட்ட போய் உங்க பேர் என்னன்னு கேட்டா, அது என் பேரு காகம், ஆனா எல்லாரும் என்னைய எப்படி கூப்பிடுவாங்க? காக்கான்னு செல்லமா கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டான் அந்த காக்கா. எப்படி எப்படி கூப்பிடுவாங்களாம்? உடனே இந்த மீன் சொல்லிட்டாங்க, பேரை பாரு பேர, காக்கா கக்கான்னு சொல்லிக்கிட்டு இப்படியா பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணி சிரிச்சிருக்கு. யாரு? மீன் கேலி பண்ணி சிரிச்சிட்டு சரி சரி உனக்கு பாட்டாவது பாட தெரியுமா, பாடு அப்படின்னு சொல்லி இந்த மீன் கேட்டுருக்கு. உடனே இந்த காக்கா கா 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 எப்படி கத்து காக்கா? உடனே மீன் பாட்டை நிப்பாட்டு, கேட்க என்ன செய்ய முடியல, சகிக்க முடியல, பாட்டை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு கேள்வி பண்ணி சிரிச்சுக்கிட்டு எங்க போயிடுச்சு? இத போய் அம்மா மீன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாம் வீட்டுல வந்து அம்மாட்ட இருந்தாலும் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அம்மா மீன்கிட்ட வந்து என்ன சொல்லதுக்கு வந்துருச்சு. நான் இந்த மாதிரி போனேன்னா அங்க ஒரு காக்கா இருந்துச்சா, செருப்பு சட்டை காரணத்துக்கு காலையில என்னடா சாப்பிட்ட? சாப்பிடலையா? அதான் பசிக்குதா? சரி, அம்மா மீன்கிட்ட வந்து என்ன சொல்ல வந்துச்சு? இந்த குட்டி மீன் வந்து சொல்லிச்சு, இந்த மாதிரி ஏரி பக்கம் போன கரை பக்கம் போனா அங்க ஒரு காக்கா வந்துச்சா, இந்த காக்கா என்ன செஞ்சிச்சு? இப்படி சொன்னிச்சு, இப்படி அது பேரை சொன்னிச்சு, அது பாட்டு பாடிச்சுன்னு சொல்லி உடனே அப்பயும் அம்மா மீன் சொல்லியிருக்கு, நான் உன்னை ஏற்கனவே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, உன்னை யார் போக சொன்னா? இனிமே போகக்கூடாதுன்னு எங்க போனீங்கன்னா உனக்கு ஆபத்து இருக்கு பாத்துக்க, போகாத அப்படின்னு சொல்லி அம்மா மீன் மறுபடியும் சத்தம் போட்டிருக்கு. நம்மள மாதிரி சொல்லுபடி கேட்காத மீன் என்ன செஞ்சிச்சு?
என்ன கேட்பீங்களா நீங்க எல்லாம்? நீங்க எல்லாம் நல்ல பிள்ளை. அந்த மீன் சொல்லப்படி கேட்காது மீன். அதனால என்ன பண்ணிட்டு மறுபடி ஏன் இப்போ கரை பக்கம் போயிட்டு அங்க பார்த்தா இந்த தடவை என்ன நிக்குது? கொக்கு நிக்குது. இதுக்கு கொக்க பார்த்த உடனே மீனுக்கு சந்தோஷம். ஆமா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு, நீங்க அழகா இருக்கீங்களே, உங்க பேர் என்ன அப்படின்னு என்ன யார் கேட்டுச்சு? இந்த கொக்கு நினைச்சிச்சு இன்னைக்கு நமக்கு நல்ல நல்ல வேட்டை, இன்னைக்கு சரியான இறை கிடைச்சிருக்குன்னு சொல்லி இந்த கொக்கு என்ன பண்ணுச்சு? மனசுல வச்சுக்கிட்டேமோ என் பேரு கொக்குன்னு சொல்லி சொல்லிருக்கு. உடனே இந்த மீனு உங்களை மாதிரியே உங்க பேரும் அழகா இருக்கு. எப்படி? காக்கா கருப்பா இருக்குச்சுல, கொக்கு வெள்ளையா இருக்குல்ல, அதனால உங்களை மாதிரியே உங்க பேரும் அழகா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் ரொம்ப என்ன செஞ்சிருக்கு? புகழ்ந்துருக்கு. அப்புறம் சரி சரி நான் உங்களை லேசா தொட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி இந்த மீன் கேட்டிருக்கு. கொக்குக்கு இதுதான் சமயம். அப்படிதானே? கொக்கு வேட்டைன்னு அது நினைச்சிட்டு அவளுக்கு தெரியும் பாரு. அப்போ எப்படா இது நம்ம வாயில மாட்டோம்னு கொக்கு நினைச்சிட்டு இருக்கு. இது பக்கத்துல போச்சுன்னா அது விடுமா? நான் உங்களை தொட்டு பார்க்கட்டுமா, நீங்க அழகா இருக்கீங்களேன்னு சொல்லி மீன் கேட்ட உடனே சரி சரிப்பா தொட்டு பாருன்னு சொல்லி சொன்ன உடனே நீங்க போயிருக்கு தொட்டு பார்க்க. கொக்கு என்ன பண்ணிட்டு முடிச்சு எங்க போட்டுருச்சு? மீன் கொக்கு வாய்க்குள்ள போயிட்டு, வாய்க்குள்ள போகும்போதுதான் என்ன வருது? மீனுக்கு பயம் வருது, புத்தி வருது. அம்மா சொன்னது என்ன ஞாபகம் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்ல. கொக்கு என்ன செஞ்சிச்சு? அந்நியார புத்தி வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. அம்மா யாருக்கிட்டவே சொல்லிக்கிட்டே இருந்துச்சுல, இங்க கடைக்கு போகாத, அங்க ஆபத்து இருக்கு, கடைக்கு போகாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுல. அப்பெல்லாம் கேட்கல. இப்போ ஐயோ அம்மா சொன்னாங்களே கேட்கலையேன்னு சொல்லி மீன் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஆனாலும் வருத்தப்பட்டாலும் பிரயோஜனம் இல்ல. கொக்குக்கு இறையா போச்சு. எதனால? கேட்காது. நீங்க எல்லாம் அப்படி இருப்பீங்களா? அம்மா அம்மா சொன்னா எது சொல்லுவாங்க? நமக்கு சொல்லுவாங்க போகாத, அங்க கல் இருக்குது தட்டி விழுந்துருவீங்க, அங்க பள்ள இருக்குது விழுந்துருவீங்க, குளத்து பக்கம் போனீங்கன்னா அங்க என்ன இருக்கும்? பூச்சி இருக்கும், குளத்துக்குள்ள தண்ணிக்குள்ள விழுந்துருவீங்க, அதனால அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கேட்கணும்.